அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி. எலெக்ஷன் 2024 கலகட்டிக்கிட்டு இருக்கு மக்களே. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன ஒரு சில கருத்துக்கும் அண்ணாமலை சொன்ன ஒரு சில கருத்துக்கும் ஒரு மோதல் வந்திருக்குன்னு சொல்லலாம். இதில் அண்ணாமலை அள்ளி விடக்கூடிய அண்ட புழுகு என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். எலெக்ஷன் 2024க்கான ஒரு மும்பரமான தருணம் போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் மக்கள். இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட். அந்த ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேள்வி கேட்குற அண்ணாமலை சொல்கிறாரு, இந்த எலெக்ஷனில் யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு நிருபர் கேள்வி கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவர் கேள்வி தப்பாக கேட்டார். ஆக்சுவலாக என்ன கேட்டார்னா, சார் இந்த எலெக்ஷனில் யாருமே பணம் செலவு பண்ண முடியாமல் நாங்கள் நடத்துவோம்னு சொல்லிட்டாரே சார், என்ன சொல்ல வரைக்கிறப்ப இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படிங்க முடியும்? இப்போ டீ சாப்பிட்றதா இருந்தால் கூட நம்ம டீ வாங்கி கொடுக்கணுங்க, அது கூட எப்படிங்க நம்ம வாங்கி கொடுக்காமல் இருந்துட முடியும்? ஸோ இப்போ எலெக்ஷன்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேட்பாளரும் இவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் செலவு பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷனே ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அவங்களே ஒரு ஆர்டர், அவங்களே ஒரு பைலா பண்ணியிருக்காங்க இல்லையா? அப்போ பணம் செலவு பண்ணால் எப்படி எலெக்ஷனில் நம்ம நிற்க முடியும்? அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இபிஎஸ் அவர் சொல்கிறார். இந்த கேள்வியை மறுபடியும் இவங்க அண்ணாமலை கேட்குறாங்க. சரி, இப்போ என்னென்னா இபிஎஸ் அவர்கள் பணம் செலவு பண்ணால் எப்படி எலெக்ஷன் நிற்க முடியும்னு சொல்கிறாரே, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அண்ணாமலை சொல்கிறாரு, இல்லை அவர் எதுவுமே புரிஞ்சிக்க மாட்டாங்க, எதுவுமே ஒழுங்கு கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி இபிஎஸ்ஸை குற்றம் சொல்கிறார். இதை ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது அப்படிங்கிற கஷ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறான கஷ்டம். இந்த கஷ்டம் தமிழ்நாட்டில் உருவாயிடுச்சு. இது உருவானது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போது இந்த ஒரு கருத்து, அண்ணாமலை சொன்ன இந்த ஒரு கருத்துக்கு நம்ம கண்டிப்பாக உடன்படுறோம். ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக முக்கியமாக என்ன வேணால் தப்பு பண்ணலாம், ஆட்சியிலையோ இல்லையோ என்ன வேணால் தப்பு பண்ணலாம், தப்புனாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட காசு இருந்தால் போதும், மக்கள்கிட்ட பணத்தை தூக்கி விட்டு எறிஞ்சால் ஓட்டை போட்டு போயிட்டே இருப்பாங்க, யார் அதிகமாக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற கஷ்டம் எலெக்ஷனில் உருவாகிருக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் உருவாகியிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இட்ஸ் அ பாயிண்ட். இது ஜனநாயகத்தின் மிகப்பெரிய எதிரி, அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன்னால் தப்பு பண்ணால் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற பயம் எல்லா கட்சிக்கும் இருக்கணும், எந்த கட்சியும் தான் பரவாயில்ல. ஸோ அந்த கஷ்டம் இருக்கக்கூடாது. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுன்றது இருக்கக்கூடாது. முக்கியமாக எந்த ஃப்ரீபீஸும் இருக்கக்கூடாது. அதாவது ஓட்டுக்கு பணம் மட்டும் கிடையாது, நான் ஃப்ரீயாக பால் பாக்கெட் தரேன், நான் ஃப்ரீயாக குக்கர் தரேன், நான் ஃப்ரீயாக மளிகை ஜாமான் கொடுக்குறேன், இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக ஓட்டு கேட்க வரவங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்து ஓட்டு கேட்கக்கூடாது. பின்னாடியுமே கேன் பீன் எனிவேஸ் எய்தர் வேஸ். ஒரு ஓட்டு கேட்குறப்ப நான் சாப்பாடு போகிறேம்மா, ஃப்ரீயாக சாப்பிட்டு போங்கன்றது வேறு கதை. அன்னதானம் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது, அது சாப்பாடு முடிஞ்சு போயிடும். ஆனால் ஃப்ரீயாக பணம் கொடுக்கறது அப்படிங்கிற விஷயம் தவறான ஒரு குற்றச்சாட்டு, தவறான ஒரு வழக்கம். ஸோ பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது அப்படிங்கிற கஷ்டம் தமிழ்நாட்டில் புழங்கிருச்சு. அதை மறுபடியும் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது இருக்கவே கூடாது. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதை ரொம்ப ரொம்ப தீவிரமாக பார்த்து, ஓட்டுக்கு பணம் மட்டும் கிடையாது, பணத்தை தாண்டி எதுவுமே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது. எனி கிஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ், ஈவன் துண்டு கொடுக்கக்கூடாது, ஒரு துண்டு தரது எதுவும் தரக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம், மக்களே வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அதற்கு பிறகு ஒன்று அச்சாரு பாருங்கள், அந்த பல்ட்டி ஒரு அண்ட புழுகு. அந்த புழுகு நான் அவங்களுக்கு காட்டுற மக்களே, நீங்களே கேட்டுருங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். அது சாமானிய மக்களுக்கு அந்த வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்தாவே தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் தங்களுடைய கை காசை போட்டு வேலை செய்யறாங்க. சோழபுரமாக கை காசு, அவங்க பெட்ரோலுக்கு பணம் போட்டுக்கிட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு ஒரு 4 வீடு ஏறி இறங்குறாங்க. இதுதான் மாற்று அரசியல். இது மாற்று அரசியல் செய்யாம கல்லாப்பெட்டி கட்டினவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏற்றுக்க முடியாத விஷயம் மக்களே. முதல்ல அண்ணாமலைக்கு வாட் இஸ் மாற்று அரசியல் கற்றுக் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசலாம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க தொண்டனாக இருக்கிறவன் அவனே செலவு பண்ணி தான் டீ வாங்கி குடிச்சிக்கிறான், அவனே செலவு பண்ணி தான் பெட்ரோல் போட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்னா, அப்போ எதுக்கு எலக்ட்ரல் பாண்ட் வாங்கினீங்க? நீங்கள் எலக்ட்ரல் பாண்டுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 11,000 சில்லற கோடி வாங்கியிருக்கீங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும். அப்போ அந்த காசு வச்சு என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? அது காசு எதுக்கு வாங்கப்பட்டது? ஃபார் செலவுக்கு தான் வாங்கப்பட்டிருக்கு.
அப்போ அந்த செலவுக்கு தான் காசு வாங்குறீங்கனால் அப்போ அந்த காசை நீங்கள் செலவு பண்ணாமல் எடுத்து பூட்டி வச்சுக்கிட்டு நீங்கள் தொண்டனை வந்து கை காசை போட்டு நீ வந்து டீ குடி, கை காசை போட்டு பெட்ரோல் போட்டுவான்னு சொன்னால் எப்படி எத்தனை நாளைக்கு வருவான் அப்படின்னு கேள்வி இருக்குது மக்களே. சரி, சில கேள்வி முன்வைக்கலாம். ஃபஸ்ட்டு அண்ணாமலை கிட்ட வாட் இஸ் மாற்று அரசியல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அர்த்தம் சொல்கிற மக்கள். அதுக்கு முன்னாடி அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுக்கு தொண்டர்கள்லாம் வந்து அவங்களே செலவு பண்ணி தான் எல்லாத்துக்கும் வந்து பண்ணுறாங்க, இதான் மாற்று அரசியல்னு பேசிகிட்டு இருக்காரு அண்ணாமலை. லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது. அந்த கட்சி மீட்டிங்கில் ஒரு ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யார் செலவு பண்ண போகிறா? யார் செலவு பண்ணுறாங்க ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு? முதல் கேள்வி. அது ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வேலை பார்ப்பாங்க, சவுண்ட்ஸ் இருக்கும், லைட்ஸ் போடுவாங்க, வேலை பார்க்குறவங்க மாதிரி லஞ்ச் கொடுக்கணும், அதுக்கு யார் செலவு பண்ணுவா? அடுத்தது ஒரு ஒரு வாகனம் வச்சுக்கிறாங்க. ஒரு எலெக்ஷனுக்கு வாகனத்தில் பிரச்சார வண்டி வச்சுப்பாங்க. அந்த பிரச்சார வண்டிக்கு டீசல் போடணும், யார் போடுவா? இப்போ இவங்க சொல்கிற மாதிரி பார்த்தா, எப்போ அது எலெக்ஷன் வண்டிப்பா, இல்லை மொத்தம் 5 பேர் நின்றுட்டுருக்குறோம், 5 பேருமே வந்து பகிர்ந்து டீசல் போடலான்னு சொல்லுவாங்களா? இது நடக்குமா? ஒரு தொண்டை இருக்கான், அவன் வரான், தலைவான்னு கத்திட்டே வரான், அவன் போஸ்ட் ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போஸ்ட் ஓட்டுறவங்கிட்ட தம்பி இந்தப்பா போஸ்ட் நான் கொடுத்துட்றேன், பஸ்ஸை கொடுத்துட்றேன், ஓட்டிட்டு போன்னு சொன்னால் எத்தனை நாள் ஓட்டுவான் அவன்? இப்போ இவர் சொல்கிற மாதிரி என்ன மாற்று அரசியல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க மக்கள். நம்ம இன்னொரு கேள்வி கேட்கலாம். பிஜேபியில் எதற்காக ஆர்கே சுரேஷுக்கு நீங்கள் பதவி கொடுத்தீங்க? ஆனால் பிஜேபியில் எத்தனை பேர் பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு கூலி தொழிலாளி பொறுப்பில் இருக்கான்? கூலி தொழிலாளிப்பா, அவன் டெய்லியுமே வந்து ரிக்ஷா ஓட்டினா தான் அவனுக்கு காசுன்ற மாதிரி நீங்கள் பொறுப்பு கொடுத்துருக்குறீங்களா? ஏன் பொறுப்பு கொடுத்துருக்கலாமா நீங்கள் மாற்று அரசியல் சொல்லிட்டு? இது பண்ணியிருக்காங்களா மக்களே? பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. எப்பவுமே அரசியல்னாலே அது பணம் தான். ஆனால் ஓட்டுக்கு பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறதுக்கு யாருமே உடன்பட மாட்டாங்க. அது ஜனநாயகத்தின் படுகொலை, அது நம்ம ஒத்துக்கணும். ஆனால் அரசியலில் இப்போது எலெக்ஷன் நடத்துக்குங்க, கேம்பெயின் கண்டக்ட் பண்ணுறாங்கனால் அந்த கேம்பெயினில் பிஜேபி சார்பாக வந்து நிற்கக்கூடிய ஒரு 100 பேர் வராங்கன்னா 100 பேருக்கும் லஞ்ச் கொடுத்தாகணும், அவங்க போகிறப்ப பேட்டா காசு கொடுத்தாகணும், டீ வாங்கி தரணும். இதை கொடுத்தா தான் வருவான். அது கொடுக்கறதுக்காகத்தான் வேட்பாளர் செலக்ட் பண்ணுறப்போ செலவு பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்போ பிஜேபியை பொறுத்தளவுக்கு எல்லாரையும் வேட்பாளர் செலவு பண்ண வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னால் அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 11,000 சில்லற கோடி ரூபா ஒயிட்டாக மட்டுமே எலக்ட்ரல் பாண்ட்ஸ் காசு வந்திருக்கு. எவ்வளோ பிளாக் இருக்குன்னு நமக்கு தெரியாது. வரவங்க 50% செலவு பண்ணுங்க, 50% கட்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இந்த செலவு பண்ண வரவங்க செலவு பண்ண முடிகிறவங்களை மட்டும்தான் எந்த கட்சியும் எடுத்துக்கோங்க. நாட் ஓன்லி பிஜேபி, டேக் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. எல்லா கட்சியுமே அவங்க வேட்பாளர் செலக்ட் பண்ணுறப்போ இன்டர்வியூவில் கேட்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு கார்த்து கேட்பாங்க. இது எல்லா இடத்துக்கும் கேட்கப்படும். ஏன்னா இதாங்க செலவு பண்ண முடியும் அப்படின்னா சரி செலவு பண்ணுறீங்கன்னா ஓகே ரைட்டு, இப்போ மீதியை வந்து இந்த கட்சி காசுன்னு கொடுத்துட்றோம், இதை பண்ணுங்கன்பாங்க. இதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, இதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமே வச்சுருப்பாங்க. அந்த டீமுக்காக செலவு பண்ணுறது இவங்க செலவு பண்ணுவாங்க. அது எல்லாரும் ஜெயலலிதா ஆயிட முடியாது மக்களே. ஜெயலலிதா மட்டும்தான் அதை உடைச்சாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தொண்டர், அந்த தொண்டர் பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, ஐ திங்க் ராமஜெயமோ சம்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கணவர் நினைக்கிறேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீட்டிங், அந்த மீட்டிங்கில் ஒரு போஸ்ட் மரத்தில் ஏறி ஸ்பீக்கர் கட்டுறாங்க. அது கட்டுறப்போ அவங்க போஸ்ட் மரம் ஷாக் அடித்து அவர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. அந்த மீட்டிங்கு ஜெயலலிதா அம்மா வராங்க, வந்து மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழித்து அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்க போயஸ் கார்டன் வீட்டுக்கு வாசலில் ஒரு லேடி 2 குழந்தைய வச்சுக்கிட்டு வந்து உட்காந்து அழுதுட்டுருக்குறாங்க. அப்போ இங்கேருந்து போக மாட்டேன் நாங்கள், அப்போ சிஎம் அவங்க நான் பார்த்தா தான் போவேன்னு அவங்க அடம் பிடிக்கிறாங்க. எவ்வளவோ சொல்கிறாங்க, போலீஸ் கேட்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே என்ன எப்பவுமே சிஎம் ஜெயலலிதா படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நடக்குது வெளியே அப்படிங்கிறத அவங்க கேமரா வச்சு வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ளேருந்து. அப்போ அவங்க வெயிட் பண்ணுறாங்க, ஒரு அம்மா வெயிட் பண்ணது என்னன்னு கேட்டால் பார்ப்பேன்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. போலீஸ் எவ்வளவோ போலீஸ் தூக்குறாங்க, அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. உள்ளேருந்து ஸ்பீக்கரில் வந்து இன்ஃபர்மேஷன் வருது, யார் அவங்க உள்ளே அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. உள்ளே இவங்க போனால் இந்த மாதிரி நம்ம என் புருஷன் வந்து இறந்துட்டாருங்க, உங்களுடைய தீவிர தொண்டன் இறந்துட்டாரு, ஸ்பீக்கர் கட்டுறப்போ ஷாக் அடிச்சு இறந்து போயிட்டாரு. அப்போ கேட்குறாங்க, அந்த மாடு சொன்னீங்களா? நீங்கள் சொன்னங்கம்மா, எந்த ஹெல்ப்பும் பண்ணல, பண்ணுறேன்னு பண்ணவே இல்லை, 2 குழந்தைங்க நான் கஷ்டப்பட்டுருக்கேன்னொடனே சரி உள்ளேருந்து ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு நீ போ, நான் உனக்கு கூப்பிட்றப்ப நீ வா அப்படிங்கிறாங்க. சரி அவங்க போயிடுறாங்க.
போனதுக்கு பிறகு அதே ஏடிஎம்கேல ஒரு எம்எல்ஏ இறந்து போயிடுறாரு நினைக்கிறேன். இறந்து போனதுக்கப்புறம் அங்கே பை எலெக்ஷன் வருது. எல்லாரும் யார் யாரையோ சொல்கிறாங்க, இவங்க மட்டும் அந்த அம்மா லேடியை கூப்பிட்டு இவங்க தான் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, அந்த அம்மாவுக்கு கையெல்லாம் வரவழைத்து போயிடுச்சு. வேட்பாளர் இவங்க அறிவித்து இவங்க ஜெயிக்க வைக்க வேண்டியது உங்கள் பொறுப்புன்னு பொறுப்பை கொடுத்து விட்றாங்க. எந்த மாவட்ட செயலாளர் அவங்க புருஷன் கணவர் இறந்தப்போ கண்டுக்காம விட்டாரோ அதே மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இவங்க ஜெயிக்க வைக்கிறது உங்கள் பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அவர் பதிலடிச்சிட்டார், ஜெயிக்க வச்சாங்க அந்த அம்மாவை. ஸோ ஷி பிகேம் த எம்எல்ஏ அண்ட் தென் ஷி பிகேம் மினிஸ்டர் ஆல்சோன்னு நினைக்கிறேன். மேபி ஐ எம் நாட் ராங். ஷி பிகேம் த மினிஸ்டர் ஆல்சோ. மினிஸ்டர் பொறுப்பையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போ யாருமே கிடையாது. ஸோ அப்படிலாம் அடிப்படை தொண்டங்கூட மேலே வந்து உட்காந்து மினிஸ்டராக வந்து உட்காருவான்ற மாதிரிலாம் பண்ண மாதிரி. ஏன்னால் ஒரு பணம் இல்லாத அடிப்படை தொண்டன் இருந்துட்டு போங்க, அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஏன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு கட்சி தொண்டனாக இருந்தால் மேலே வந்திருக்காங்க. தொண்டனாக உள்ளே வரப்பையே எவ்வளோ வெல்த்தியாக வரான்றதான் விஷயம், இல்லை வெல்த்தியாக அப்படி ஆகிறான்றது அடுத்த விஷயம். ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு வெல்த் இல்லாமல் பணம் இல்லாமல் இருக்கவனுக்கு எந்த கட்சியும் கொடுக்க மாட்டாங்க, எந்த கட்சியும் பொறுப்பு தர மாட்டாங்க. ஒரு பொறுப்போ சீட்டோ கொடுக்குறாங்கன்னா அவன் முதல்ல எந்த காரில் வரான், எந்த அளவுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிறதை பார்த்தா சீட்டே கொடுப்பாங்க. சரி, ஏன் இதை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டால், ஏன்னா அவனுக்கு கீழே உள்ளவனுக்கு அவன் செலவு பண்ண முடியும். இப்போ டக்குன்னு கூட்டம் போகிறான்னு வச்சுக்கோங்க மக்களே, அந்த கூட்டத்தில் உள்ளவனுக்கு டக்குன்னு செலவு பண்ணுறதுக்கு, ஒரு கூட்டத்துக்கு இந்த மீட்டிங் போடுறதுக்கு வந்து ஸ்டேஜ் போடுறதுக்கு, அதுக்கு ஒரு 10 பேரை கூட்டு வர்றதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுற காசு கொடுக்குறது எல்லா வேலையுமே எந்த கட்சியாக இருந்தாலும் பணம் கொடுத்து தான் இது செய்யப்படுகின்றது. இதில் நோ டவுட். முழு பணம் கொடுத்து செய்ய மாட்டாங்க. சில பேர் அபிமானி வருவாங்க, பட் ஒரு மாசை காட்டணும் அப்படின்னால் தே ஆர் கிவிங் மணி. அதற்கு செலவு பண்ணாது. இப்போ வேலை பாருங்க, செலவு பண்ணி காசு கொடுத்தா ஆகணும். சம்பளம் தரணும், ஒரு டெய்லி வேஜஸ் மாதிரி காசு கொடுத்தா ஆகணும், அவனுக்கு சாப்பாடு வாங்கி தரணும், எல்லாமே நடந்து தான் இருக்கும். இது நடக்காமல் அரசியல் பண்ண முடியாது. இது ஏன் அடுத்த கேள்வி இருக்குது மக்களே. அரசியல் அப்படிங்கிறது ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான மூவ்மெண்ட் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். சரி, தப்பு தானே சார் நம்ம அடுத்த கேள்வி கேட்குறா. அது தப்பு இல்லைங்க, ஏனால் காலம் மாறிவிட்டது. அது இண்டிபெண்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கப்பட்டு இண்டிபெண்டன்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு காமராஜர் வரைக்குமே சொல்லலாம், அண்ணா வரைக்குமே சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி ஒரு 20-25 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் அந்த சமயம் தான். அந்த சமயத்துலலாம் இந்தியாவில் அந்த ஃப்ரீடம் மூமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் அந்த ஒரு மூமெண்ட் இருந்த அந்த ஒரு மனநிலைமை அது இன்னும் குறையாமல் இருந்துச்சு. அதனால தான் நீங்கள் பார்த்தா தெரியும், அரசியலில் நேர்மை, நியாயம், ஒழுக்கம் எல்லாமே கடைபிடிச்சாங்க. கக்கன்லாம் பயம் கடைபிடிச்சார். ஆனால் ஒரு 30 இயர்ஸ் போக போக பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு இட்ஸ் அ மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரி. இங்கே உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆஃப் ரெவென்யூ அண்ட் எக்கானமி இஸ் வெரி ஹை. ஸோ அது எல்லாமே எங்கே வந்து குவியுதுன்னு பார்த்தா இன் பாலிடிக்ஸ். ஸோ இந்தியாவில் உங்களுக்கு நிதி நிலைமை ஏறுது, எக்கானமி ஏறுது, இண்டஸ்ட்ரீஸ் ஏறுது, இதெல்லாம் எங்கே வந்து குவியுதுன்னு பார்த்தா இன்டு த பாலிடிக்ஸ். அப்போது அந்த பாலிடிக்ஸில் உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பணம் வந்து சுழற்சியில் இருக்கிறப்போ பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக த பாலிடிக்ஸ் பிகம்ஸ் தி ஹப் ஆஃப் த மணி. அப்போது ஒரு இடத்துல ஹப் ஆஃப் த மணியாக இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான வி கே நாட் ஈவன் சே சர்வீஸ் மக்கள், இது எப்படி சொல்கிறதுன்னு சொல்லாது, இது வந்து சர்வீஸ்ன்னு சொல்கிறதா சேட்டின்னு சொல்கிறதா எல்லாமே தப்பான வார்த்தையை அமைஞ்சிடும். இந்த இடத்துல வந்து எல்லாருமே ஃப்ரீயாக வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது அழிஞ்சு விடும். இது இயற்கையோடைய நியதி, இது ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ பாலிடிக்ஸில் போகிறோம் உதாரணத்துக்கு சிம்பிளாக எடுத்துக்கங்க மக்களே. ஒரு கூட்டம் போடுறாங்க, கூட்டத்துக்கு வந்து ஒரு 10 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை பார்க்க போகிறாங்க. வேலை பார்க்கணும்ப்பா, சரிண்ணே வேலை பார்க்க என்ன பண்ணணும், கொட்டா கட்டணும், அங்கே வந்து ஸ்பீக்கர்லாம் கட்டணும், சரிண்ணே தலைவர் கூட வந்துகிட்டே இருக்கணும்ப்பா, சப்போர்ட்டுக்கு வரணும், சரிண்ணே வரலானே, சரி. இப்போ அவன் என்ன வேலை பார்ப்பான்? சப்போஸ் அவன் ஒரு ஆஃபீஸ் கோயராக இருக்கான்னு வச்சுக்கோங்க மக்களே. ஆஃபீஸ் கோயராக இருக்கிறனால் அவன் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்தான்னா அவன் லாஸ் ஆஃப் பே போட்டு வரணும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க கட்சியில் இருக்க முடியாது, இருந்தால் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ரூல்ட் அவுட். இப்போ ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒருத்தன் அப்படின்னால் அவன் லாஸ் ஆஃப் பே போட்டு வரணும். அப்போ அவன் லாஸ் ஆஃப் பே போட்டு வரணும், அவன் குடும்பத்தை யார் பார்க்குறது, யார் அவன் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு தர்றது, யார் அவன் ஒய்ஃப்க்கு வந்து பணம் கொடுத்து வீடு பார்த்துக்க சொல்கிறது, இவ்வளோ கேள்வி இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அண்ணே வேலையை விட்டு வரேனே,
வாப்பா கண்டிப்பாக காசு இருக்குப்பா தரோம்ப்பா. சரிண்ணே ஓகேண்ணே. அவன் நைட்டு வீட்டுக்கு போகிறப்போ அவனுக்கு வந்து 3 வேளை சாப்பாடு, டீ காஃபிலாம் கொடுத்துட்டு, சில இடங்களில் அவனுக்கு குவார்ட்டர் ஒன்று கொடுத்துட்டு, பிரியாணி கொடுத்துட்டு, ஒரு 2000 காசை கொடுத்தா தான் அவன் போய் ஒய்ஃப்ட்ட காசு கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் டே திருப்பியும் எப்போ கூப்பிடுவாங்கன்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா ஒரு 2000 காசு கிடைக்குது, வேலை பார்க்குறான், பார்க்காம இல்லை. ஸோ காசு கிடைக்குது, வருவான். அவன் லாஸ் ஆஃப் பேவும் போட்டுட்டு அவன் இங்கே வந்து வேலை பார்த்து ஏன் பார்க்கணுன்னு ஒரு கேள்வி இருக்குது. என்ன கிடைக்குது அவனுக்கு இதில்? இப்போ நிற்கிற அரசியல்வாதிக்கு பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், எம்எல்ஏன்ற போஸ்ட் கிடைக்கும், இல்லை எம்பின்ற போஸ்ட் கிடைக்கும். அதை வச்சு அவன் வந்து பெருமை வரலாம், அவனுக்குன்னு பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க, கார் எல்லாம் இருக்கும். இவனுக்கு என்னையா இருக்குது அப்படின்ற கேள்வி வந்துடுச்சு. ஸோ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு கொஞ்ச நாளைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தலைவர், நம்ம நாடு அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அப்போ எல்லாம் ஃப்ரீயாக வந்து வேலை பார்த்துட்டு போனாங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாது அவங்களால. ஏன்னா அப்போ வந்து இட் வாஸ் நாட் தி ஹப் ஆஃப் த மணி. இப்போது இட் ஹஸ் பிகம் தி ஹப் ஆஃப் த மணி. அப்படிங்கிறப்போ எல்லாருமே அரசியலுக்குள்ளே வரதே பணம் பார்க்கத்தான். அவன் ரேஞ்சுக்கு அவன் பணம் பார்த்துக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணாமலை சொல்கிற மாதிரி பாஜக உள்ளே வர தொண்டர்கள்லாம் அவன் கை காசு டீ குடிச்சுனுக்கிறான் அப்படின்னா அவள் தொண்டனே சேர மாட்டானுங்க. அப்போனா அவள் தொண்டர்படி இல்லாமல் போயிடும் பிஜேபிக்குன்றது தான் நிதர்சனமான உண்மை. அது கிடையாதுன்றது தான் உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்குனீங்க பிஜேபி? இப்போ தொண்டை வந்து கை காசு கொடுத்து அவன் டீ குடிச்சிட்டு இருக்கான்னா அப்போ ஃப்ரீயாக வந்து வேலை பார்க்கறான்னு அர்த்தம். இப்போ ஃப்ரீயாக வந்து வேலை பார்க்குறப்போ எதற்கு பிஜேபிக்கு 11,500 சம்திங் crores எலக்ட்ரல் பாண்ட்ஸ் தேவைப்படுது? காசே வேண்டாமே, எல்லோரும் ஃப்ரீயாக தான் வேலை பார்க்குறாங்க. ஸ்டேஜ் ஃப்ரீயாக போட்டுருவாங்க, லைட்டு ஃப்ரீயாக கட்டுருவாங்க, ஸ்பீக்கர் ஃப்ரீயாக கட்டுருவாங்க, எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும். வர தொண்டை ஃப்ரீயாக வேலை பார்த்துட்டு போவான். அவன் கை காசு போட்டு டீ குடிச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு அவனுடைய லாஸ் ஆஃப் போட்டு வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்படின்றப்போ உங்களுக்கு காசே வேண்டாமே அப்படின்ற கேள்வி இருக்கிறது மக்களே. திஸ் இஸ் நாட் த ரியாலிட்டி. மக்களை ஏமாற்றுவதற்கு என்ன வேணால் அண்ணாமலை அல்ட புழுகலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு விஷயம், 2 விஷயம் பார்க்கணும். அண்ணாமலை அப்படிங்கிற நபர் ஒரு லீடர் மாதிரியே இல்லை. ஹீ லுக்ஸ் லைக் an ஆக்டர், பட் worst ஆக்டர். ஓவர் ஆக்டர்னு சொல்லலாம், ஓவர் ஆக்டிங். இதை நான் இது சொல்கிறேன், கண்டிப்பாக நான் இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ அதற்கு முன்னாடி வில் சே வாட் இஸ் மாற்று அரசியல். மாற்று அரசியல் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அண்ணாமலை புரிஞ்சிக்கல. அதை ஃபஸ்ட் கற்றுக் கொடுத்துடலாம் அவருக்கு. ஒருத்தன் பசியோடு இருக்கான்னு வச்சுக்கோங்க மக்கள், அவங்ககிட்ட போயிட்டு எப்பா நான் உனக்கு மாதம் சாப்பிட்றதுக்கு இவ்வளோ காசு இவ்வளோ மீன் கொடுத்துட்றேன் அப்படின்னா அப்போது யூ ஆர் மேக்கிங் எம் பிக்கெஸ்ட் சோம்பேறி. இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. உதாரணம் சொன்னால் ஒரு நம்ம இந்தியாவோட எக்கானமியை 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். லோ கிளாஸ், மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ். மிடில் கிளாஸை பொறுத்தளவுக்கு அவன் வாழ்க்கை உலகத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கலாமே, உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸை பொறுத்தளவுக்கு அவன் வாழ்க்கை பூரா அவனுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு அவன் பாடுபட்டே தான் இருப்பான். அவனை பொறுத்தளவுக்கு 2 விஷயம் அவனுக்கு தேவை. ஒன்று, ஒரு சொந்த வீடு வேணும், ஒரு கார் வேணும். இது 2மே அவனுடைய எக்கனாமிக்கல் அப்லிஃப்ட்மெண்ட்டாக நினச்சிக்கிட்டு இருப்பான் ஒரு மிடில் கிளாஸு வாழ்க்கை பூரா. இங்கே தான் பார்த்தா தெரியும், எனி சேலரிட் பர்சன் யூ டேக், அவனுக்கு சொந்த வீடு வந்து 35-40 வயசில் வாங்கிடணும். இஎம்ஐ கட்டுக்கொண்டிருப்பான், கார் வாங்கி இஎம்ஐ கட்டிருப்பான். என்ன அவனுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் வாழ்க்கையை வந்து அவன் தியாகம் பண்ணிவிட்டு அவனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வரப்போ அவன் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ எப்பா எங்களுக்கு சொந்தமாக வீடு ஒன்று இருக்குப்பா, இட்ஸ் worth of 1 crore அப்படிங்கிற அந்த ஒரு தகுதியை ஏற்படுத்துவதற்காக இவன் தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா இஎம்ஐ கட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். இதுதான் மிடில் கிளாஸுடைய ரியல் மென்டாலிட்டி. ஸோ வாழ்க்கை பூரா என்னென்னால் மிடில் கிளாஸ்லேருந்து அப்பர் மிடில் கிளாஸாக நான் போகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் அவனுடைய அடிப்படையான எண்ணமாகவே இருக்கும். அதை நோக்கி அவன் பயணப்பட்டே இருப்பான். இவனை விட்டுருங்க, இதுதான் இவனோட லைஃப் ஸ்டைல். அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ், அவங்க அப்பர் மிடில் கிளாஸ் வில் ட்ரை டு பிகம் தி அப்பர் கிளாஸ். அண்ட் அப்பர் கிளாஸ் என்ன பண்ணுவாங்கனால் அவங்களுடைய தகுதியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அதை அப்படியே வந்து அப்படியே வந்து சஸ்டெண்டாக கொண்டு போகிறதுக்கு அவங்க பாடுபட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாருமே, அதாவது மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், இவங்கெல்லாம் விட்டுருங்க. எக்கனாமிக்கலாக சொல்ல வரேன், யூ டேக் தி லோவர் கிளாஸ். ஸோ எக்கனாமிக்கலாக லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அயோத்தி குப்பம் அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய வீடு ஃப்ரீ. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா கருணாநிதி மாற்றி என்ன பண்ணாங்கன்னா ஃப்ரீ பீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது வீடு ஃப்ரீ. சரி, வீடு ஃப்ரீயாக கிடச்சா போதுமா,
அடுத்தது இபியும் ஃப்ரீ. இபி ஃப்ரீயாக கிடச்சா போதுமா? எந்த என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்கே. கருணாநிதி வந்தார், டிவி ஃப்ரீனார். டிவி ஃப்ரீ, டிவி ஃப்ரீ, இபி ஃப்ரீ, வீடு ஃப்ரீ. சரி உட்காந்து டிவி பார்த்து இருந்தால் போதும், பசிக்காத நமக்கு. அடுத்த ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை பாரு உனக்கு வந்து கிரைண்டர் ஃப்ரீ, மிக்ஸி ஃப்ரீன்ட்டாங்க. ஸோ இப்போ கருணாநிதி என்ன சொன்னார்னா, உனக்கு சோறு ஃப்ரீ, அரிசி ஃப்ரீன்ட்டார். ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை வாங்கிட்டு அதை வந்து ஃப்ரீயாக கொடுக்குற கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சி அதை இட்லிக்கு மாவு பிணைஞ்சி இட்லி மாவு வச்சுட்டு அதிலே ஃப்ரீயாக கொடுக்குற இன்னொன்று கேஸ் சிலிண்டரும் அவனுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கேஸ் சிலிண்டரும் பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுருவாங்க. ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற அரிசியை வாங்கிட்டு ஃப்ரீயாக கொடுக்குற கிரைண்டரில் அரைச்சி தோசை ஊற்றிட்டு அதே ஃப்ரீயாக கொடுக்குற மிக்ஸில் வந்து சட்னி அரைச்சி எடுத்து தட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு ஃப்ரீயாக தர டிவி பாட்டே சாப்பிட்ருப்பாங்க. இதுதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல். அந்த நான் பார்த்துருக்கேன் மக்கள். அயோத்தி குப்பத்தில் நான் சொல்கிறது இட் வாஸ் அரவுண்ட் 8-10 years பேக். காலைல 10 மணிக்கு அந்த வீட்டு ஆம்பளை வெளியே வந்து ப்ரஷ் பண்ணிருப்பான். தெருவில் உட்காந்து மேலே எதுவும் போட்டிருக்க மாட்டான், ஷார்ட்ஸ் போட்டுருப்பான், ப்ரஷ் பண்ணிருப்பான். ஒரு 10 மணிக்கு வீட்டு ஆம்பளை வீட்டை விட்டு கீழே இறங்கி ரோட்டில் வந்து ப்ரஷ் பண்ணிட்டுருக்கான் அப்படின்னால் அப்போ என்ன அர்த்தம்? வேலை வெட்டிக்கு போகலை, எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிச்சு அவனுக்கு. இதுதான் தவறு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க மக்களே, ஜென்ரலாகவே இந்த லோ கிளாஸ் எடுத்துக்கோங்களேன், எக்கனாமிக் லோ கிளாஸ், இவங்க வாழ்க்கை பூரா தி கீப் கம்ப்ளைனிங். எதுவுமே இல்லை, நாங்கள் பயங்கர ஏழைன்ட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்பில் அந்த லோ கிளாஸ் அப்படிங்கிறதுலேருந்து மிடில் கிளாஸாக வர்றதுக்கு கஷ்டப்படவே மாட்டாங்க, பாடுபடவே மாட்டாங்க. ஏன்னால் அவங்க எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் பாடுபட மாட்டாங்க. ஏனால் மிடில் கிளாஸாக வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தி. லோ கிளாஸாக இருக்கிற வரைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம், சலுகைகள் அதிகம். ஸோ சலுகைகள் அதிகமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவங்க இருக்க ஆசைப்படுவாங்க. பட் அவங்க மிடில் கிளாஸாக வந்தால் பிரச்சனைகள் ஜாஸ்தி. யூ ஹாவ் டு ஒர்க், சலுகை கம்மியாயிடும். ஸோ இதுதான் அவங்களுடைய நிலைமை. இதற்குத்தான் வி நீட் மாற்று அரசியல். என்ன மாற்று அரசியல்னு கேட்டிங்கன்னா, எப்போ எனக்கு பணமே, எனக்கு கையில் சாப்பாடுக்கு காசே இல்லை அப்படின்னால் அவனுக்கு மீனை கொடுத்து சோம்பேறி ஆக்காது. அதுக்கு பதிலாக மீன் பிடி கற்று கொடுத்துரு. வாழ்க்கை பூரா மீனை பிடிச்சி அவன் சாப்பிட்டோம், உழைச்சி சாப்பிட்டோம். சரிங்க, உழைக்கிறதுக்கு அடிப்படையான கொஞ்சோண்டு வேணும் இல்லையா? சரி கொஞ்சம் மீன் கொடுத்துவிடு. அந்த கொஞ்சம் மீனை வச்சு அவனுக்கு வயிறு முட்டை வாழ்க்கை பூரா சாப்பிட முடியக்கூடாது. அப்போதைக்கு அவனுக்கு ஒரு பண தேவை, குட்டியோண்டு பசி ஆற்றணும், அவ்வளோதான். அந்த பசி ஆற்றுறதை வச்சு அவன் இறங்கி உழைக்கட்டும். மீன் பிடி கற்றுக் கொடுத்துரு, உழைச்சி வேலை பார்த்து சம்பாரித்து தென் லெட் ஹிம் ஈட். இதுதான் மாற்று அரசியல். இதற்கு தேவை வித்தவுட் ஃப்ரீபீஸ் இருக்கக்கூடாது எங்கேயுமே. எலெக்ஷனுக்கு உள்ளே வந்ததுக்கு பிறகும், ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இல்லை, எலெக்ஷனை ஓட்டு கேட்குறப்பையும். அப்போ கொஞ்சோண்டு இந்த மீன் என்ன சார் பண்ணுறது? அதுக்கு ரவுண்டுனா கொடுங்க. ஜஸ்ட்டு இப்போ இது வந்து எல்லா மேல்நாடுகளுமே இருக்கின்றது. மேல்நாடுகளை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய அடிப்படையான எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை கொஞ்சோண்டு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க. தட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஏனால் அவன் உழைக்க போகிறப்போ எனக்கு ஏதோ மாதம் குட்டியோண்டு அமௌண்ட் வரும், இதை வச்சு நான் வாழ்க்கையை வளர்த்திட முடியாது. ஆனால் என்னோட வாழ்க்கையில் கொஞ்சோண்டு தேவை நான் பூர்த்தி பண்ணிக்க முடியுன்றது தான் இந்த குட்டியோண்டு பண தேவைகள். இந்த அடிப்படையில் பார்க்குறப்போ உரிமை தொகை நல்ல விஷயம். அதற்கு மேலே ஃப்ரீ கொடுத்தீங்கன்னால் இட் பிகம்ஸ் சேம் ஓல்ட் ஸ்டோரி. ஃப்ரீ இன்டர்நெட் அண்ட் தென் ஃப்ரீ சிம் கார்ட்ஸ் அண்ட் தென் ஃப்ரீ பைக்ஸு லோஸுக்கெலாம் இருக்கக்கூடாது. மகளிர் உரிமை தொகை அருமையான விஷயம். அதற்கு மேலே ஃப்ரீ கொடுக்கறது தப்பு, கொடுக்கக்கூடாது. இதுதான் மாற்று அரசியல். அதாவது அண்ணாமலைக்கு புரியவில்லை. இவங்க திருப்பி என்னென்னா அந்த ஹைரார்க்கியில் பார்க்குறாங்க. இப்போ அண்ணாமலை பேச்சு என்ன எடுத்துக்க முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொண்டனாகவே இருக்கட்டும், கஷ்டப்பட்டே இருக்கட்டும், நாங்கள் தான் தலைவர்கள், எங்கள் எலக்ட்ரல் பாண்ட்ஸ்லேருந்து பெரிய அமௌண்ட் வந்திருக்கு, நாங்கள் எல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுப்போம், நாங்கள் அப்படி ஹை ஸ்டேட்டஸில் இருந்துகிட்டே இருப்போம், நீங்கள் லோவாகவே இருங்க அப்படிங்கிற ஒரு கேவலமான மனநிலைமை காட்டுது அண்ணாமலையுடைய பேச்சு நம்ம சொல்லலாம். அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில். பிஜேபியில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டங்கள்லாம் வந்து அவன் கைக்கா செலவு பண்ணி தான் சாப்பிட்டுக்கிறான் அப்படின்னா, அப்போ அவன் கஷ்டப்படுறான், நீ சந்தோஷமாக இருக்கியா? ஏன்னா 11,500 crores ஆஃப் மணி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்திருக்கு, எல்லாம் பிரித்து கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டுக்கு. அப்போ நீங்கள் தலைவர்கள்லாம் நீங்கள் நல்லா சொஃபஸ்டிகேட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க,
யூ ஹேவ் யுவர் கார், யூ ஹேவ் யுவர் பங்களோஸ். இப்போ தொண்டை கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்னால் தென் வாட் கைண்ட் ஆஃப் ஹைரார்கி இஸ் திஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. இப்போ இதான் ஹைரார்கின்ற கேள்வி இருக்குது. மக்களே ஒரு விஷயம் பார்க்கணும் மக்களே, இந்த காலத்தில் ட்ரஸ்ட் அப்படின்னு வைக்கிறது கூட சம்பாதிப்பதற்குத்தான் அப்படின்ற அளவுக்கு இப்போ நாடு வந்துடுச்சு. இங்கே பார்த்தா தெரியும், நிறைய பேர் ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. ட்ரஸ்ட்டு வச்சு பார்கோடு போட்டு துட்டு கேட்குறதே பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கிறதா கேட்குறாங்க. அதற்கு பிறகு ஏதாவது மிஞ்சி போச்சுன்னா ஏதாவது கொஞ்சம் ஏதாவது சின்னதாக பண்ணுறாங்க. அந்த காலத்து அன்னை தெரசா ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. அன்னை தெரசா வந்து அவங்க பங்களோவில் வாழலை, அவங்க பெருசான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழலை. எல்லாத்தையும் அந்த குழந்தைங்க தொழுநோய்களுக்கு நோய்கள் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி தே கீப் ப்ளஸ் அன்னை தெரசா ட்ரஸ்ட்டு, ஆனால் ஃபுல்லாக வச்சுருக்கிறது பூரா பங்களாஸு, கார்ஸ். இப்போ ட்ரஸ்ட் அண்ட் சேரிட்டியே பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் பிகம் அ ஏர்னிங் என்டிட்டி ஆகிப்போச்சு. அப்போது அரசியல் இருக்காதா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அரசியல்லாம் இட்ஸ் பிகம் அன் ஏர்னிங் என்டிட்டி, மணி ஃப்ளோயிங் என்டிட்டி. ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான விஷயம் சொல்கிறீங்க, அண்ணாமலை சொல்கிறாருனால் அப்போ அவருடைய ஹைரார்கியல் மைண்ட் செட் காட்டுது. அது கொலோனியல் மைண்ட் செட். 11,500 கோடி ரூபாய்க்கு நாங்கள் வச்சுருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸை நாங்கள் மேலிடத்தில் மட்டும் பிரித்து வச்சுப்போம், ஆனால் கீழே உள்ள தொண்டனாகவே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். நாங்கள் எங்கிட்ட வந்தாலுமே நாங்கள் பஞ்சப்பாட்டு பாடுவோம், எங்ககிட்ட காசே இல்லைப்பா, நாங்கள் ஏழையான ஒரு மாற்று அரசியல் பண்ணக்கூடிய கட்சிப்பா நாங்கள்லாம். நீ என்ன பண்ணு, உன் துட்லேயே உன் காசுலேயே டீ வாங்கி சாப்பிட்டு உன் காசுலேயே பெட்ரோல் போட்டு வந்து நின்று போப்பா அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்கனால் தென் யூ ஆர் மேக்கிங் ஏ கொலோனியல் சிஸ்டம் அகெயின் இன் திஸ் கண்ட்ரி. அப்போது உன் தொண்டரை நீ மதிக்கலைன்னு அர்த்தம். உன் தொண்டன் டைமை நீ மதிக்கலை, உன் தொண்டனுடைய எனர்ஜி நீ மதிக்கலை, உன் தொண்டனுடைய எதையுமே நீ மதிக்கலை. அப்போ நீ அவனை வந்து அந்த லெவல்லே வச்சு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னால் எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய குற்றம்ன்றதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் மக்களே. அண்ட் ஆஸ் ஐ செட், அண்ணாமலை இஸ் அ பேட் ஆக்டர் பட் அன் ஆக்டர், ஹீ இஸ் நாட் லீடர். சிம்பிள் எக்ஸாம்பிள் மக்களே, அதாவது உங்களுக்கு ரெண்டு ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். அண்ணாமலை ஆஸ் அன் ஐபிஎஸ், அண்ணாமலை ஆஸ் அ பிஜேபி ஸ்டேட் லீடர். அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தப்போ எங்கேயாச்சும் கூன் போட்டிருக்காரா? எங்கேயாச்சும் வந்து ஆனால் சொல்லணும் அப்படி பேசியிருக்காரா? யோசிச்சு எடுத்து பாருங்கள். டேக் ஆல் இஸ் வீடியோஸ் இன் செக். அது பண்ணது இல்லை அப்படின்னால் அப்போ இப்போ பண்ணுறது நடிப்பு தானே. சிம்பிள் எக்ஸாம்பிள் மக்களே. இல்லைங்க, அப்போ நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன். ஐபிஎஸ் ஆஃபீஸர் என்ன அர்த்தம்? இவர் பப்ளிக் சர்வன்ட் தானே, இப்போயும் அதே தானே பண்ணிகிட்ருக்க. அப்படி அப்போ மக்கள் சேவை பண்ணல நீ ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தப்போ? கேள்வி இருக்கா இல்லையா மக்களே? அது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். டவுன் டு எர்த்ன்றது வேறு, கூன் போட்டு நடிக்கிறதுன்றது வேறு. ஒரு லீடராக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கூன் போட்டுக்கிட்டு இந்த பம்பிக்கிட்டு டவுன் டு எர்த் மாதிரி நடிக்கிறது அப்படிங்கிறதை ஒருபோதும் யாரும் விரும்ப மாட்டாங்க. யூ டேக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஒபாமா கூன் போட்டுனதில்லை, பட் இஸ் டவுன் டு எர்த் பர்சன். எல்லாருக்குமே தெரியும் ஒபாமா பற்றி. அப்படியே நம்ம ஸ்டேட்டுக்கு வந்துடுங்களேன். டேக் அண்ணா, டேக் கலைஞர், டேக் எம்ஜிஆர், டேக் ஜெயலலிதா. இவங்க யாருமே எங்கேயுமே கூன் போட்டது கிடையாது, எங்கேயும் பம்பினது கிடையாது, எங்கேயுமே வந்து நான் சொல்லணும்னா அப்படிலாம் நின்னது கிடையாது. இது நிற்பது என்பது மக்களிடத்தில் நடிக்கிறார் அப்படிங்கிறது அப்ரப்டாக தெரியுது. திஸ் இஸ் நாட் தி குவாலிஃபிகேஷன் ஆஃப் அ லீடர். அப்படி நீ கூன் போட்டுறது தான் உன்னுடைய சுபாவம் அப்படின்னால் அப்படி எப்போ இந்த கூனை போட்டிருக்கணும்? ஐபிஎஸ் வந்து கூன் போட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ நீ கூன்லாம் போடலையே. அப்போ நீ ஒரு மாதிரி இருந்துட்டு இப்போ நீ ஒரு மாதிரி இருக்கா, தென் இட் இஸ் ஆக்டிங் ஆர் வாட் அப்படி கேள்வி இருக்கிறது. இயற்கையாக ஒருத்தவங்க கேரக்டரைசேஷனாக ஒருத்தர் சுபாவம் என்ன இருக்கோ அந்த சுபாவத்தையும் யதார்த்தத்தையும் தான் மக்கள் விரும்புவார்கள் ஆஸ் அ லீடர். ஒருத்தவங்க சுபாவம் என்னது? எம்ஜிஆருக்கு சுருக்கும் கோவம் வரும், வெரி ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், அதுதான் ஒரு சுபாவம், எல்லாருக்குமே தெரியும். அது மக்கள் விரும்பினாங்க, அதை வந்து நிராகரிக்கலை. அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப பர்சனலாக போக வேண்டாம், எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எல்லோரும் சில இடங்களில் வீக்காக இருந்தாங்க பர்சனலாக, எல்லாருக்குமே தெரியும். அதை மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. யாருமே அது வந்து தப்புன்னு சொல்லலை, யாருமே அதை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகினாலும் அதை எதிர்த்து அதை வந்து வெறுப்பை காட்டலை. யாரும் மக்கள்கிட்ட வந்து நடிக்கலை. மக்கள்கிட்ட நடிக்காமல் இருக்கிறவன் தாங்க உண்மையான தலைவனாக இருக்க முடியும். உன் யதார்த்தம் என்ன? இப்படி நடிக்கிறது, இந்த கூன் போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ மக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே யூ சே ஒன், நம்ம இதில் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவோம் பாருங்கள், பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு திருடன் வந்து பொய் சொல்லிட்டான்றான், அவன் பொய் சொல்கிறதுக்குன்னு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் உடையிறப்போ அவன் சுபாவம் வெளியே வரும். அதுதான் இப்போ அண்ணாமலைக்கு அவன் சுபாவம் என்ன, அது பிரேக்கிங் பாயிண்ட்ன்றது வரும். அது வரப்போ தான் சுபாவம் வெளியே வரும். நான் பார்த்த வரையில், அனலைஸ் பண்ண வரையில் அண்ணாமலைக்கு கொலோனியல் மைண்ட் செட் தான் அதிகமே தவிர அவர் சுபாவம் வந்து இந்த மாதிரி பம்புறதுலாம் கிடையாது. கொலோனியல் மைண்ட் செட் உங்களுடைய நேச்சராக இருக்கும் பட்சத்தில் யூ கெனாட் பிகம் அ லீடர். ஒரு அரசியல் லீடர் அப்படிங்கிறவன் ஹி ஷுட் ஹேவ் அ கொலோனியல் மைண்ட் செட். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே இருக்கணும், நாட் கொலோனியல் மைண்ட் செட். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மக்களே, இது வந்து நான் சித்தாந்த அடிப்படை சொல்கிறேன். ஒரு பாஜகவோட சித்தாந்தமே பார்த்தீங்கன்னா ஹிந்துத்துவா அப்படிங்கிறது இட்ஸ் அ கொலோனியல் சிஸ்டம் தான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஹைரார்கி சொல்லுவாங்க பாருங்கள், கடவுள் கிட்ட இருக்கிற நாங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீப்புள் இருக்கிறாங்க, ஒரு ஜாதி இருக்காங்க. அப்போ அந்த ஜாதி தான் அவங்க தான் வந்து பெரியவங்க, மூத்தவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் கொலோனியல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் தான் தப்புன்னு சொல்கிறது. இது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஜாதி அமைப்பாக இருக்கிற தப்பு இல்லை. யூ கேன் பி அ மத அமைப்பு, பட் நாட் அ பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டத்துக்கு அது இந்தியா மாதிரியான கண்ட்ரிகளில் வந்து இட்ஸ் அ செக்யூலர் ஸ்டேட் அப்படிங்கிறப்போ செக்குலரிசம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னால் நீங்கள் ஒரு மதத்தை மற்றும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர்கள், ஒரு மதத்தை தூக்கி பிடிச்சிட்டு இருக்க நபர்கள், உங்கள் மதம் தான் உங்களுடைய செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது, யூஎஸ்பியாக இருக்குது அப்படின்னால் then you cannot become a leader in the secular state. You cannot become political secular state. ஒரு செக்குலர் ஸ்டேட்டில் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறவங்க எல்லா மதத்தையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு சித்தாந்தம் இருக்க வேண்டும். இதாங்க எல்லாருமே சொல்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் பார்க்கணும். சரி, இப்போ இந்த சித்தாந்தத்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கனால், இந்த சித்தாந்தத்துடைய அடிப்படையே பார்த்தீங்கன்னால் அந்த ஹைரார்கியல் திங்ஸ். அந்த ஹைரார்கியல் திங்ஸ் தான் இங்கே அடிப்படையான ஒரு வாதமாக இருக்குது. சொன்னார் பாருங்கள், தொண்டை வந்து கை காசு செலவு பண்ணிட்டு வரணும், நாங்கள்லாம் கார் பங்களா வச்சு போயிட்டுருப்போம். தென் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இது உண்மை இல்லை தான், பட் அவர் எண்ணம் அப்படி இருக்குன்னால் இப்போ வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இதுதான் இங்கே சிக்கல். இப்போ இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த ஒரு கொலோனியல் சிஸ்டம்குள்ளே தப்பு நடக்காதான்னு கேட்டிங்கன்னா தப்பு அதிகமாக நடக்கும். உதாரணத்துக்கு ஏன் பிரிட்டிஷில் நம்ம எதிர்த்தோம் தெரியுங்களா? பிரிட்டிஷில் பொறுத்தளவுக்கு பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆள்றப்போ அவன் தப்பு பண்ணால் அது தப்பே இல்லை. ஆனால் கீழே உள்ளவங்க அதே தப்பை பண்ணால் அது மிகப்பெரிய தப்பாக பார்க்கப்பட்டுச்சு. இப்போது இவங்களுடைய ஆட்சியிலையும் அது அதிகமாகவே இருக்குது. லெட்ஸ் டேக் சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆசிஃபா. அந்த ஆசிஃபான்ற ஒரு 8 வயது குழந்தையை ஒரு கோயிலில் வச்சு 15 பேர் 7 days ரேப் பண்ணாங்க. அந்த ரேப் கேஸ் எத்தனை பேர் அரெஸ்ட் ஆனாங்க? எவ்வளோ பேர் தூக்கு தண்டனை கிடச்சிது? அதில் வந்து 8 பேரோ அந்த ரேப் பண்ணதில் வந்து 8 பேரோ 9 பேரோ பாஜக நிர்வாகிகள் அந்த நாட்டில், அந்த ஸ்டேட்டில். இதான் நான் சொல்கிறது. இதே தப்பை வேற ஒரு மதத்தை சேர்ந்தவங்க பண்ணால், இல்லை வேறு இடத்துல பண்ணால் எவ்வளோ பெரிய குற்றமாக பார்க்கப்பட்டிருக்கும். இதுதான் இந்த பிரச்சனை. கொலோனியல் சிஸ்டமில் தப்பு அதிகமாக நடக்கும், வெளியே வராமல் இருக்கிறது. இன்றைக்கி சொல்கிறாரு சுப்பிரமணிய சாமி அவர்கள், அவர் வந்து பாஜகவோட மூத்த நிர்வாகி தான், பாஜக வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தவர் தான், பாஜக வரணுன்றதுக்காக ஜெயலலிதாவே எதிர்த்து கேஸ் போட்டவர் தான், எல்லாமே பண்ணவர் தான். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, மோடி வரக்கூடாதுங்க அப்படிங்கிறாரு. ஏன்னு கேட்டால் சொல்கிறாரு, எக்கனாமிக்கலாக இந்தியா டவுனில் போனதுக்கு மிக முக்கியமான காரணம் மோடின்னு குற்றச்சாட்டு இன்றைக்கி வச்சுருக்கார். அப்போது இதெல்லாம் நீ வெளியே வரல. எப்போ வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்சி மாறுறப்போ அந்த விஷயம்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். எப்போவுமே ஒரு விஷயம் மக்களே, எல்லோரும் சமம் சொல்லக்கூடிய இடங்களில் தப்பு கம்மியாக நடக்கும். தப்பு நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன். அதனால் ஒரு கொலோனியல் சிஸ்டத்துக்குள்ளே தப்பு அதிகமாக நடக்கும். இப்போது இந்த கொலோனியல் சிஸ்டம் தப்பு அதிகமாக நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நாம் கண்கூடாக பார்ப்பதற்கு சில நாட்கள் தேவைப்படும், அவ்வளோதான். ஏன்னா இட் ஹாஸ் டு பிரேக் டவுன் அண்ட் கம் டவுன். இது பிரேக்கப் ஆகி வெளியே வரும். ஸோ அண்ணாமலை ஊற்றக்கூடிய உருட்டல்கள்லாம் மிக மிக அண்டப்புழுகு ஆகாசப்புழுகுன்ற தெளிவாக தெரியுது மக்களே. அண்ணாமலை அப்படிங்கிற நபர் வந்து யதார்த்தத்தை பேசி யதார்த்தமாக நடந்துக்கிட்டு யதார்த்தமாக இருந்தால் மட்டும்தான் he can continue to be a leader of
எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. பிஜேபியாக இருக்கலாம், அன்றைக்கி கூட வரலாம், மாறலாம். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹிம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் போய் சேர்ந்தாலுமே அண்ணாமலை என்பவர் யதார்த்தமாக இருக்கணும். யதார்த்தமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து லீடராக இருக்க முடியும். சின்ன வயசு, ஐ திங்க் இஸ் 39-40 இயர்ஸ் ஓல்டோட தான். ஒரு சின்ன வயசில் அவரை கொண்டு போய் லீடராக உட்கார வச்சது அதிகப்படியான பொறுப்பு தான். அந்த அதிகப்படியான பொறுப்புனால தான் அவர் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சிக்க கூட முடியாமல் போகுதுன்ற நான் புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நீங்கள் பழந்தினி கொட்டு போட்ட அப்புறம் தெரியும் வாட் டு டூ நாட் டு டூன்னு தெரிய ஆரம்பிக்கும். அண்ணாமலை செய்வது அனைத்துமே நடிப்பு அப்படிங்கிற பிரேக்கிங் பாயிண்ட் தெரிஞ்சதுக்கு பிறகு அங்கே உள்ளவங்களுக்கே தெரியும், அப்போ இது ரொம்ப தப்பாக இருக்கேன்னு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நடிப்பை பார்த்து மக்கள் ஈஸியாக கெஸ் பண்ணுற முடியும். There's a difference between acting, overacting and leader. So people expect leader, not acting and overacting. Annamalai does is the worst acting. என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.